அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய பதிவில் மனித வாழ்க்கையில் அதிகமாக அனைவரையும் பாதிக்கும் ஒரு விஷயத்தைப் பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால் திடுக்கம், பயம், மன அச்சம், கோழைத்தனம், சோம்பேறித்தனம். இந்த பயம் சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது. வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் பயத்தால் அதை இழந்து விடுகிறோம். சிலர் பேசவே பயப்படுகிறார்கள், சிலர் முடிவு எடுக்க பயப்படுகிறார்கள், சிலர் தொழில் தொடங்க பயப்படுகிறார்கள், சிலர் உண்மையை சொல்ல பயப்படுகிறார்கள். இந்த பயம் மனிதனை உள்ளுக்குள்ளே பலவீனமாக்கி விடுகிறது. ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? மனிதனை பயத்தில் இருந்து வீரத்திற்கு கொண்டு செல்லும் மார்க்கம். கோழைத்தனத்தில் இருந்து தைரியத்திற்கு கொண்டு செல்லும் மார்க்கம். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் இந்த துஆவை ஓதுகின்றாரோ அவருக்கு பயம் இருந்தால் அல்லாஹ் தாலா அந்த பயத்திலிருந்து அவரை விடுவிப்பான். அல்லாஹ் அவரை வீரனாக மாற்றுவான். அல்லாஹ் அவருக்கு உள்ள தைரியத்தையும் உடல் சுறுசுறுப்பையும் அளிப்பான். அந்த சக்தி வாய்ந்த துஆ என்ன தெரியுமா? اللهم إني أعوذ بك من الجبن والكسل. اللهم إني أعوذ بك من الجبن والكسل. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் கஸலி. இதன் பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கோழைத்தனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன். சகோதரர்களே, கவனியுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தையும் சோம்பேறித்தனத்தையும் ஒரே துஆவில் சேர்த்து சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் பயம் வந்தால் சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வந்தால் வாழ்க்கை நின்று போய்விடும். இந்த துஆவை சாதாரணமாக நினைத்திட வேண்டாம். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து வந்த ஒற்றை வார்த்தை. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை ஒரு சொல்லை கற்றுத் தருவார்கள். அந்த ஒரு சொல்லு 1000 வார்த்தைகளை விட, லட்சம் கோடி வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ஆனால் எப்படி ஓத வேண்டும் என்பதையும் உலமாக்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை 5 வக்து தொழுகைகளில் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதலாம். முதலில் 3 முறை ஸலவாத். அதற்கு பிறகு இந்த துஆவை 41 முறை ஓத வேண்டும். பின்னர் மீண்டும் 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். இதற்கு பிறகு அல்லாஹ்விடம் மனம் உருகி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு வீரத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. யா அல்லாஹ், என் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்கி தைரியத்தை நிரப்புவாயாக. யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை நீக்கி சுறுசுறுப்பை எனக்கு தந்தருள்வாயாக. இந்த அமலை தொடர்ந்து 92 நாட்கள் செய்ய வேண்டும். ஒரு நாள் 2 நாள் செய்து நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த அமலை தொடர்ந்து செய்பவரைப் பற்றி உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர் சகலவிதமான பயத்திலிருந்தும் வெளியே வந்து விடுவார். அவர் வீரனாக மாறுவார். அவர் சுறுசுறுப்புள்ள மனிதனாக மாறிவிடுவார். அவருடைய உடம்பிலும் மனதிலும் சோர்வு இருக்காது. அன்பான சகோதரர்களே, பயம் இல்லாத உள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய நியாமத். அந்த நியாமத்தை இந்த துஆவின் மூலம் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அதனால் இந்த அமலை சிறியது என்று நினைக்காதீர்கள். எளிமையான துஆ தான், ஆனால் அதன் பலன் மிகப்பெரியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த எந்த அமலும் வீணாகப் போகாது. அல்லாஹு தஆலா இந்த அமலை செய்வதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பயங்களை நீக்கி நம்மை வீரர்களாக மாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.